அமெரிக்காவில் இருக்கிற லாக்கெட் மார்டின் வந்து மிகப்பெரிய விமான தயாரிப்பு இண்டஸ்ட்ரி உண்டு. அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட 80 வருஷ விமான சேவைன்னு சொல்லி அந்த விமான சேவையில் அவங்க எந்தெந்த விமானம் தயாரிச்சிருக்காங்க, எந்தெந்த விமானம் தயாரிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிச்ச எல்லா விமானங்களும் ஒவ்வொன்றா வந்து கொண்டிருக்கு. அப்படி வந்து கொண்டிருக்கும் போது தான் கடைசியா 2 விமானங்களுடைய பிளானை காட்டுறாங்க. 6ஆம் தலைமுறை 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் பிளானை காட்டுறாங்க. அந்த பிளான் வந்து இந்த உலகத்துல ஒரு பேசும் பொருளா மாறிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அமெரிக்காவோட 6ஆம் தலைமுறை விமானம் வந்து எப்படி இருக்க போறதுன்றத இந்த வீடியோல நாங்க பாத்துறோம். இந்த ஸ்கெட்சை பார்க்குறப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட பிளானை வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் டெயில் செக்ஷன் சொல்லி ஒன்று இல்லை, அதாவது வெர்டிகல் ஸ்டேபிளைசர்னு சொல்லுவாங்க. எல்லா விமானத்துக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் உயர்ந்த மாதிரி ஒரு இறக்கை இருக்கும். அந்த இறக்கை தான் விமானத்தை இலகுவாக பறக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி மேலே கீழே உயர்றதுக்கெல்லாம் இந்த இறக்கை மிகவும் உதவியாக இருக்கு. இந்த வெர்டிகல் ஸ்டேபிளைசர்ன்றது இப்போ இருக்கிற எல்லா 5th ஜென் ஏர்கிராஃப்ட்லையும் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா F-35 இருக்கட்டும், F-22 இருக்கட்டும், ரஷ்யாவோட Su-57 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த வெர்டிகல் ஸ்டேபிளைசர் இருக்கு. இவங்களோட பிளான் இருக்குண்டா, இந்த வெர்டிகல் ஸ்டேபிளைசர் வந்து அதாவது அந்த விமானத்தோட ஸ்ட்ரெல்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும். வார ரேடார் அலைகளை திருப்பி விடுறதுக்கு ஒரு உதவியாகவும் இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விமானம் ஒழுங்கா பறக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு. இந்த லாக்கெட் மார்டின் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வெர்டிகல் ஸ்டேபிளைசரை எடுத்துட்டு விமானத்தை உருவாக்கலாம் என்று ஒரு பிளான் பண்றாங்க. அப்படி உருவாக்கும் போது இந்த விமானம் இன்னும் ஸ்டெல்த்தியா இருக்கும். அதனாலதான் இந்த வெர்டிகல் ஸ்டேபிளைசரை எடுத்துட்டு இவங்க வந்து இப்படி ஒரு விமானத்துக்கான ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. வெர்டிகல் ஸ்டேபிளைசர் இல்லாம விமானத்தை பறக்க வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், பறக்க வைக்க முடியும். அதுக்கு உதாரணமா நீங்க பார்க்க போனீங்கன்னா B-2 பொம்மர்னு சொல்லி அமெரிக்காவோட ஒரு ஸ்டெல்த் பொம்மர் இருக்கு. அந்த பொம்மருக்கு வெர்டிகல் ஸ்டேபிளைசர் இல்ல, ஆனா அந்த விமானம் மிக உயரத்துல பறக்கும், மிகவும் ஸ்டெல்த்தியான விமானம். அது மட்டும் இல்லாம ஸ்பீடாவும் போகும். சாதாரண விமானங்களோட விங் தான் வந்து விமானத்தை மேல எழும்புறதுக்கு உதவி செய்யும். ஆனா இந்த வெர்டிகல் ஸ்டேபிளைசர் இல்லாத விமானங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விமானத்துல இருக்க மொத்த பொடியுமே இந்த விமானம் மேல, அதாவது ரன்வேல இருந்து மேல எழும்புறதுக்காக டேக் ஆஃப் பண்றதுக்கான த்ரஸ்ட்டை உருவாக்கும். அதே மாதிரி தான் இந்த டெல்டா விங் கான்செப்டும். நீங்க உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, ரஃபேலா இருக்கட்டும், தேஜஸா இருக்கட்டும், ஹீரோ ஃபைட்டர் டைப்பூனா இருக்கட்டும், டெல்டா விங் வந்து இந்த ஏரோ டைனாமிக்ல வந்து மிகப்பெரிய ஒரு சுப்பீரியரா இருக்கும். அதாவது மெனுவரிங்கா இருக்கட்டும், டாக் ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த டெல்டா விங் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சரையுமே சேர்த்து வச்சு டேக் ஆஃப் த்ரஸ்டையும் மெனுவரிங்கையும் கனெக்ட் பண்ணா இந்த விமானம் வந்து அதிக வேகத்திலையும் பயணிக்கும். அது மட்டும் இல்லாம மிக ஸ்டேபிளாகவும் ஃபைட்ல ஈடுபடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த விமானத்தோட என்ஜின்ல இருந்து வெளிவர நெருப்புன்றே சொல்லலாம். ஏன்னா நீங்க பின்னால பாத்தீங்கன்னா அந்த என்ஜின்ல வந்து வெளிவர அந்த த்ரஸ்ட் தான் வந்து விமானத்தை டேக் ஆஃப் பண்றதுக்காக உதவி செய்யும். சோ இந்த ஸ்கெட்ச்லயும் போட்டிருக்காங்க, 2D டைப்ல போட்டிருக்காங்க. 2D டைப் என்ன கேட்டீங்கன்னா, அந்த என்ஜின்ல இருந்து வர ஹீட் சிக்னேச்சரை வந்து குறைக்கிறதுக்காக தான் அதை 2Dல டிசைன் பண்ணுவாங்க. ஹீட் சிக்னேச்சரை குறைச்சிடும். அப்படி குறைக்கும் போது ரேடார்ல மாற்றுறதுமோ இல்லாட்டி ஹீட் சிக்னேச்சரை வச்சு பயன்படுத்துற மிசைலா இருக்கட்டும் இந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து 3D நோசல் யூஸ் பண்றாங்க. 3D நோசல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது ரவுண்டா இருக்கு. 3D த்ரஸ்ட் வெக்டரிங்க விட இந்த 2D வந்து கொஞ்சம் இன்டீரியரா இருக்கும். சோ இந்த இன்டீரியரா இருக்கிற காரணத்தால இதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதால வந்து அதுல இருந்து வெளிவர இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸை மிகப்பெரிய அளவுல கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்தினா இன்ஃப்ராரெட் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணி வர மிசைல இருந்து இந்த விமானங்களால தப்பிக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜ் கருத்தில் கொண்டு தான் இப்போ போட்டிருக்க அந்த ஸ்கெட்ச்லையும் இவங்க அந்த 2D த்ரஸ்ட் வெக்டரிங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியூசலேஜ்னா காக்பிட் என்று சொல்லுவாங்க, விமானிகள் அமர்வதற்கான இடம். ஸோ அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பெருசாக இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்க போனால் 2 சீட்டர் ஏர்கிராஃப்டாக இருக்கும்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ இருக்கிற நாடுகள் எல்லாமே ஏன் 2 சீட்டர் ஏர்கிராஃப்ட்டுக்கு மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜியில் அந்த விமானத்தோட சேர்ந்து ட்ரோன்களும் பறக்கும். அப்படி பறக்கும்போது ட்ரோன்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ட்ரோன்களுக்கு வந்து கமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் இன்னொருத்தர் இருந்தா இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்லித்தான் இப்ப எல்லா நாடுகளுமே 2 சீட்டரை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. அந்த பக்கம் ரஷ்யாவை பாத்தீங்கன்னா, ரஷ்யா என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ரஷ்யாவில் வந்து ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சருக்கும் ரஷ்யாவோட ராணுவ தளபதிகளுக்கும் இடையிலான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் எப்படி உருவாக்கலாம் என்ற ஒரு கன்க்ளூஷன் போயிருக்கு. அப்படி போறப்போ இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி எல்லாம் சொல்லியிருக்கு, 6ஆம் தலைமுறை விமானத்தை வந்து அன்மேன், அதாவது ஆள் இல்லா விமானங்களா உருவாக்கலாம். ஆனா இந்த பக்கம் ராணுவ ஜெனரல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பைலட்டோடய உருவாக்குங்க. ஸோ இந்த மீட்டிங்ல இவங்க 2 பேருமே ஒரு முடிவுக்கு வராம இந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அன்மேன் ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்மேன் ஏர்கிராஃப்டை வந்து எந்த அளவுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, ஏர் ஆக்டிவிட்டியில வந்து கற்பனை கூடி பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு யூஸ் பண்ணலாம். உயரத்தில் பறக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை டாக் ஃபைட்ல ஈடுபடுவதா இருந்தாலும் சரி, ஒரு பைலட் அதில் அமர்ந்திருந்தால் அந்த பைலட்டால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்வார். ஒரு உயரத்துக்கு மேலே போனால் பைலட்டால மூச்சு விட முடியாது, மயங்கி போயிடுவார். ஆனால் அன்மேன் ஏர்கிராஃப்டால எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போக முடியும். இவங்க இப்படி ஒரு ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணுறாங்கன்னா, அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இந்த உயரத்துக்கு போகும்னு சொல்லி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட அதிக உயரத்துக்கு இந்த ஏர்கிராஃப்டை கொண்டு செல்ல முடியும். ஆனால் இதுவே அதில் ஒரு மனிதரை உட்கார வச்சா அந்த மனிதர் ஒரு கட்டத்துக்கு மேலே மயங்கி போயிடுவார். மயங்கி போனால் அவரும் காலி, ஓட்டிட்டு போகிற ஃப்ளைட்டும் காலி. இதனால
இதனால தான் அன்மேன் ஏர்கிராஃப்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ சமீப காலத்தில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்து கொண்டிருக்கு. ட்ரோனா இருந்தாலும் சரி, இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் கொண்டு போக முடியும். இப்படி அன்மேனா இருக்கிறப்போ ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல வந்து ஒரு பைலட் ஓடிட்டு வர விமானத்துக்கும் இந்த அன்மேன் விமானத்துக்கும் ஒரு டாக் ஃபைட் வந்து கேட்டீங்கன்னா, இந்த அன்மேன் ஜெட் ஃபைட்டர் வந்து தொடக்கூடி முடியாது. அந்த அளவுக்கு மெனுவர்களாகவும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் இது வந்து அந்த ஃபைட்ல ஈடுபடும். இப்ப இருக்கிற எல்லா நாடுகளும் என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு தேவையான வகையில 6வது ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு பாதையில போறாங்க, ரஷ்யாவை எடுத்துக்கொண்டு அவங்க இன்னொரு பாதையில போறாங்க. அமெரிக்காவை முழுக்க அன்மேனா தான் எல்லாத்தையும் உருவாக்க பார்க்கறாங்க. ஆனா ரஷ்யா எல்லாமே மேனுவலிங் தான், அதாவது ஒரு மனிதன் வந்து இயக்கக்கூடிய பொருளை தான் உருவாக்கி கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்னொரு வித்தியாசமான ஸ்டெப், அதாவது அவங்க சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ல இன்வெஸ்ட் பண்ணா இவங்க வேறொரு விதத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ரேடார்ல கண்ணுக்கு தெரியாம இருக்கணும். இதுதான் எல்லாரோட குறிக்கோளுமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பீடா இருக்கணும். ஸோ இதை ஒரு மெயின் கான்செப்டா வச்சுதான் எல்லா நாடுகளுமே தனித்தனி வழியில 6வது ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்கி கொண்டிருக்கு. எந்த நாட்டோட ஃபைட்டர் ஜெட் பெஸ்ட்ன்றத ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல வச்சு தான் சொல்ல முடியும் அந்த ஃபிளைட்டின் பெர்ஃபார்மன்ஸை. அது மட்டும் ஒரு தியரியா பேசிக்கொண்டு தான் இருக்கலாம், அது பெஸ்ட் இது பெஸ்ட். ஆனால் ஒரு ரியல் பேட்டில் கிரவுண்ட்ல தான் தெரியும் எந்த விமானம் பெஸ்டான விமானம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்தது இந்த விஷயங்களை தான். உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகின்றன.